வணக்கம் மக்களே, 29வது vlog உங்களை வரவேற்கிறேன். இது மண்டேயோட vlog. மண்டே புஷ்டே எப்போவுமே ஒரு அற்புதமான டேயாக இருக்கும். காலையில் 6 egg whites அண்ட் டாக்டர் சாய்ஸ் ஓட்ஸ் ப்ளஸ் ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். அடுத்து மீனெண்ணெய் அண்ட் மல்டிவிட்டமின் எடுத்துகிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். இந்த vlogலேருந்து என் ஷெட்யூல் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அடுத்த வர vlogல சொல்கிறேன். இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட்டா நல்லா இருக்காது. ஆனாலும் இந்த vlogலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் என்ன பண்ண போகிறேன்னு. ப்ளஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு சிக்கன் அண்ட் ப்ரோக்கோலி எடுத்துக்கிட்டேன். காலேஜில் உட்காந்து நிம்மதியாக சாப்பிடவே விட மாட்டாங்க. சும்மா ஏதாவது இது பண்ணினே இருப்பாங்க, கண்டுக்காதீங்க. ப்ளஸ் இன்றைக்கி சிக்கன் ப்ளஸ் குக்கும்பர் ப்ரோக்கோலி எடுத்துக்கிட்டேன். அண்ட் என் காலேஜில் இதுதான் நான் சொல்ல வந்தது. என் காலேஜில் பேஸ்கெட் பாலுக்கு புதுசாக ட்ரையல்ஸ் வச்சாங்க. அதில் நான் செலக்ட் ஆகிட்டேன். இன்னையிலேருந்து ஜிம், பேஸ்கெட் பால், காலேஜ் மூணுத்தையும் ஒரே நாளில் நான் மேனேஜ் பண்ணணும். செகண்ட் செட் பெஞ்ச் ப்ரெஸ் ஒரு 70 kg போட்டேன். அது நானே தனியாக போட்டிருந்தேன். அது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு 85 கொஞ்சம் ஆட் பண்ணேன். கரெக்டாக ஒரு ரெப் போச்சு. அடுத்த ரெப் கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னு ஒரு ஆளை கூப்பிட்டேன். அவரும் வந்தார். ஆனால் அடுத்த ரெப் கொஞ்சம் போகவும் இல்லை, அப்படியே போயிடுச்சு, எங்கேயோ வந்தது. நல்ல வேலை கூட ஒரு ஆள் கூட்டது கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஃபன்னாக போச்சு. கொஞ்சம் ஆனால் அசிங்கமாகவும் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஒரு ரெப்பு போட்டேன்னு ஒரு சந்தோஷம் இருந்தது. அதுக்கப்புறம் இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸ்ஸும் 30 kg ட்ரை பண்ணேன். அதனால் நல்லாவே போச்சு. இன்க்ளைன் ஃப்ளை ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே எனக்கு செஸ்ட்லேயே இது எனக்கு தெரில ஒரு மாதிரி ஃபேவரட்டாக இருக்கும். ஆனால் இது எப்போவுமே ஒரு கிளாஸ் தான் போடுவேன். இது ஃபேவரட்டாக இருக்குன்னு இதே போட முடியாது. அதுவும் 4th செட்டாக ஒரு பெக் ஃப்ளைஸ் போட்டேன். அதை போட்டு நெக்ஸ்ட்டு ஷோல்டருக்கு கிளம்பிட்டேன். ஷோல்டருக்கு ஸ்டார்டிங்கில் தம் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லேட்ரல் ரைஸ்க்கு வந்துட்டேன். அதுவும் ஒரு 3 sets ஸ்டெப்ஸ், ஒரு 2 வேரியேஷன் ப்ளஸ் எல்லாமே 2 sets தான் போட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு. சரி நான் அது போட்டு முடிச்சுட்டு லேட் ஆயிடுச்சுன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு வெறும் கிரியேட்டின் மட்டும் எடுத்துகிட்டு